2023 டிசம்பர்ல எப்படிப்பட்ட கனமழை பெஞ்சதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எப்படியெல்லாம் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த பாதிப்புகள்ல இருந்து மீள ஒன்றிய அரசு கிட்ட நாம நிதி கேட்டோம். 2 ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க. ஆனா அவங்க உடனடியாக இடைக்கால நிதி உதவியை கூட செய்யல. நம்முடைய நயினா நாகேந்திரன் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அவருக்கு உண்மை தெரியும். ஆனா அவர் பேச மாட்டார். நீங்கள் பேசுங்கள் என்றுதான் எனக்கு அனுமதி கொடுப்பார். இருந்தாலும் மாநில அரசோட நிதியை வச்சு நிவாரண பணிகளை நாம செஞ்சோம். தொடர்ந்து ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்டு வலியுறுத்தினோம். கொடுக்காத அவங்களை கண்டிச்சோம். அப்பவும் வரல. நாடாளுமன்றத்தையும் பேசணும். அப்பவும் வரல. ஏன் நீதிமன்றம் போனோம். அதன் பிறகுதான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதியை அறிவிச்சாங்க. அதுவும் எவ்வளவு? நாம கேட்டது 37,907 கோடி ரூபாய். 37,907 கோடி ரூபாய். வேற வழி இல்லாம ஒன்றிய அரசு கொடுத்தது. எவ்வளவு கொடுத்தது? வெறும் 276 கோடி ரூபாய். நாம கேட்டதுல ஒரு விழுக்காட்டை கூட கொடுக்கல. இப்படிதான் ஒன்றிய அரசு நடந்துகிட்டு இருக்கு. சரி, போகட்டும். இந்த பட்ஜெட்லாவது நம்ம கேட்ட நிதிகளை ஒதுக்கி தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதுவும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. மீண்டும் மீண்டும் வஞ்சிக்குது ஒன்றிய பாஜக அரசு. அவங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் எலெக்ஷன் வரக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் அறிவிப்புகளையும் நிதியும் கொடுப்பாங்க. அதனால்தான் நாம கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? இந்தியாவோட வரைபடத்தில் மட்டும் தமிழ்நாடு இருந்தா போதுமா? அரசாங்கம் வெளியிடக்கூடிய நிதி அறிக்கையில இருக்க வேண்டாமா? ஒன்றிய அரசோட திட்டங்கள்ல தமிழ்நாட்டின் பெயர் இருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க வேண்டாமா? தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தா போதும்னு நினைக்கிறாங்களா? இப்படி நாம் கேட்கிற கேள்விகள் எதுக்கும் பாஜக கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். ஆனா இப்போ மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட ஃபேமஸா இருக்கு.